Hi students. Example 3.45. If alpha and beta are the roots of the x square plus 7x plus 10 equal to 0, find. First one, alpha minus beta. Second one, alpha square plus beta square. Third one, alpha cube minus beta cube. Fourth one, alpha to the power of 4 plus beta to the power of 4. Fifth one, alpha by beta plus beta by alpha. Sixth one, alpha square by beta plus beta square by alpha. அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் தென் அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 அதை எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு கம்பேர் வித் இஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நத்திங் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற கன்வர்ஷன் ஃபார்மில் வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்ன வருது, ஏ வருது. ஏக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ அதனால் ஏக்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், 1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் பிக்கு பதில் அந்த இடத்துல எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன, பிக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு 7 போட்டுக்கலாமா. சிக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் 10 இருக்குது. அப்போது சிக்கு பதில் அந்த இடத்துல 10ன்னு எடுத்து எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ சம் ஆஃப் ஃபார்முலா என்னது, சம் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்கும், மைனஸ் பி பை ஏ வருது. இப்போ மைனஸ் பிக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ மைனஸ் 7 by 1 இஸ் நத்திங் பட் மைனஸ் 7 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ப்ராடக்ட் பார்க்குறோம். ப்ராடக்ட்டுக்கு என்ன வரும் நம்மளுக்கு, இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அது என்ன ஃபார்முலா, சி பை ஏ அப்படின்னு சொல்லும்போது உடனே டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வருது, ஈக்குவல் டு சிக்கு பதில் அந்த இடத்துல 10 இருக்குது, பை ஏக்கு பதில் அந்த இடத்துல 1 இருக்குது. 10 by 1 இஸ் நத்திங் பட் 10. ஸோ வி ஹாவ் alpha plus beta equal to minus 7, alpha into beta equal to 10 அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், alpha plus beta equal to minus 7, alpha into beta equal to 10ன்றத வச்சுக்கிட்டு நம்ம இந்த 7 சம்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தி given above all the 7 சம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது கொடுத்துருக்குற சம்மை ஒவ்வொன்றத்தையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஓகேங்களா, அப்படி மாற்றி கொண்டு வரணும். ஆனால் இங்கே சம்மு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது எப்படி கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னோம்னா therefore ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. புரியுதுங்களா. ஆல்ஃபா minus beta is equal to square root of alpha plus beta the whole square minus 4 alpha into beta. அப்போது ஆல்ஃபாக்கு ப்ளஸ் பீட்டா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ரெடி மைனஸ் 7 கண்டுபிடிச்சிருக்கோமா. அது பதில் மைனஸ் 7 the whole square போட்டுடலாமா, மைனஸ் மைனஸ் போட்டுடலாமா, 4க்கு 4 போட்டுடலாமா. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பிக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, 10 வந்திருக்கா, 10 போட்டுடலாமா. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 இன்ட்டு 10 40, மைனஸ் மைனஸ் 7 7 7 சார் எவ்வளவு 49. புரியுதுங்களா, 7 7 சார் 49 ஆகுது. அப்போ 49 மைனஸ் 40, அப்போ ரூட் ஆஃப் 9, ரூட் ஆஃப் 9 என்ன கிடைக்கும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு 3. புரிஞ்சிச்சிங்களா. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருந்தாங்க, அது மைனஸ் 7, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கொடுத்துருக்காங்க, அது 10. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க, அது 3ன்னு கிடச்சிச்சு. இனி வேறு எதாவது இடத்துல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து அந்த இடத்துல 3ன்ற வேல்யூவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யணும், இந்த ஃபார்மெல்லாம் கண்டுபிடிச்சி தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். இப்போ சம்ஸ் எல்லாம் கண்டினியூஷனாக வர்றதுனால ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நம்மளுக்கு 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ரிமைனிங் போர்ஷன்ஸில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ செகண்ட் சம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சம்மில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் beta square is equal to alpha plus beta the whole square minus 2 alpha into beta அப்படின்னு நம்ம ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மைனஸ் 7 போட்டுட்டு மைனஸ் 7 the whole square மைனஸ்க்கு மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இங்கே என்ன வருது, 10 வருது, இன்னும் 10 போட்டுடுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 10 20
மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 7 7s are 49. அப்போ 49 minus 20. அப்போ 49ல் 20 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 29. That is a alpha square plus beta square equal to 29. புரியுதுங்களா? Third one, alpha cube minus beta cube. அப்போ alpha, therefore alpha cube minus beta cube equal to alpha minus beta the whole cube plus 3 alpha beta into alpha minus beta. இது நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இது நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இப்போ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துருக்கோம், 3 போட்டிருக்கோம். அப்போ அதனால் 3 கியூப் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுட்ருக்கோம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 3க்கு 3 போட்டுட்ருக்கோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன 10, அதுபோல் 10 போட்டுருக்கோம். அடுத்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம். என்ன வந்துருந்தது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 3ன்னு வந்துருந்தது. ஓகேங்களா? அதனால ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்கே 3ன்னு போட்டுட்ருக்கோம். அதுதான் இங்கே 3 போட்டுட்ருக்கோம். போட்டாச்சுங்களா? சரி, இப்போது 3 3 சார் எவ்வளவு 9, 9 இன்ட்டு 10 90, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. அப்போது ஆல்ஃபா மைனஸ் 3 3 சார் 9, 9 3 சார் 27. அப்போ 27 ப்ளஸ் 90 117. therefore ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு 117. புரியுதுங்களா? இன்கேஸ் இதில் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நம்மளுக்கு தெரியலன்னா அந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ஃபஸ்ட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபா மைனஸ் கியூபுக்கு இந்த ஃபார்முலா போட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ ஃபிஃப்த் ஒன், ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4. அப்போ ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம ஃபார்முலா பார்க்குறோம். இதை அடுத்து சிம்பிளிஃபை பண்ணி இன்னொரு ஃபார்முலா பார்க்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு அதையும் பார்க்குறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அந்த 4 வந்து எப்படி எடுக்கிறோம் நம்ம, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 2s are 4, 2 2s are 4. அந்த இதுக்கு கான்செப்ட்டுக்கு தகுந்தமாரி இதை தனியாக அப்படி பிரித்து எடுத்துக்கிட்டு மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படி நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம இந்த ஃபார்முலா படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மாரி இதை மட்டும் இந்த ஹோல் சம்ஸை நம்ம என்ன செஞ்சிடறோம், சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம். இதை ஃபுல்லாக இதை அப்படியே இதோட ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடும். இன்னொன்று ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த ஃபார்முக்கு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது போட்ட உடனே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து இங்கே என்னவா வருது, -7 வருது நம்மளுக்கு. வருதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் நம்ம -7 த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு, ஓகேங்களா, 2 அப்படியே போட்டுக்கிறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரும், நம்மளுக்கு 10 வருது. அதனால் 2 இன்ட்டு 10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 10 ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 7 7s are 49 ஆகிடும். மைனஸ் 2 இன்ட்டு 10 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 10 became 100. அப்போ 2 இன்ட்டு 10 200. புரியுதுங்களா? 49ல் 20 போயிடுச்சுன்னா 29 ஸ்கொயர். 29 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எவ்வளோ வந்திருக்கோம், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 841 வரும். அந்த 841 மைனஸ் 200, அந்த 841லேருந்து 200 போயிடுச்சுன்னா ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4 ஈக்குவல் டு 641. இதிலிருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 841லேருந்து மைனஸ் 200 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடியது என்னது, 641. அதுதான் ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4 ஈக்குவல் டு 641 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்போது நம்மளுக்கு டக்குன்னு என்னென்ன ஞாபகம் வரணும், ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே கீழே இல்லாத என்ன ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா 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 ஸ்கொயர் ஆகிடும்.
அப்போ இங்கே எல்சிஎம்மில் இல்லாதது பீட்டா. அப்போ பீட்டா மேலே இங்கே பீட்டா போடும்போது இங்கே பீட்டா போடுவோம். அப்போ பீட்டா ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்ற கான்செப்ட் வரும். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற கான்செப்ட் நம்ம கொண்டு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஆல்ஃபா பீட்டா பை 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா? சரி, இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னவா பார்த்துருக்கோம்? ஈக்குவல் டு -7. ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? ரிப்போர்ட்டேஷன் -7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா என்னது? 10 பை ஆல்ஃபா பீட்டா என்ன வருது? 10 வருது. 10 போட்டுட்டோம். மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 7 7 சார் என்ன ஆகிடும்? 49 ஆகிடும். மைனஸுக்கு மைனஸு 2 இன்ட்டு 10 எவ்வளோ? 20 பை 10. 49ல் மைனஸ் 20 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 29 பை 10. அதுதான் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 29 பை 10. அதான் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டு சம்மாக நம்ம பார்க்கக்கூடிய 6th சம் பார்க்குறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்போது என்ன கான்செப்ட்னா முதல்ல பார்த்த மாரியே தான். ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு கீழே வரும். அப்போ இங்கே இல்லாதது ஆல்ஃபா இதுக்கு இங்கே கீழேயும் டினாமினேட்டர் நியூமரேட்டர் போகும்போது இது பிகேமா ஆல்ஃபா கியூப் ஆகிடும். ப்ளஸ் இங்கே இல்லாதது பீட்டா. அப்போ பீட்டா கீழே மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பீட்டா கியூப் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு அப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் பண்ணும்போது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதையே தான் நம்ம இங்கே எடுத்து என்ன செய்கிறோம்? இந்த ஃபார்முலாக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பை beta plus beta square by alpha is equal to alpha cube plus beta cube by alpha into beta is equal to alpha plus beta the whole cube minus 3 alpha beta into alpha plus beta by alpha into beta. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -7 சொல்லியிருக்கோமா? அப்போ -7 த ஹோல் கியூப்னு போட்டுக்கலாமா? மைனஸ் போடலாமா? 3க்கு 3 போடலாமா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதில் 10ன்னு பார்த்தோமா? அந்த 10 தூக்கி போடலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் என்னன்னு பார்த்தோம்? -7 பார்த்தோமா? திரும்பி -7 தூக்கி போடலாமா? மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? 3 இன்ட்டு 10 30 30 இன்ட்டு 7 210 போட்டாச்சு. மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ 7 7 சார் 49 இன்ட்டு 7 343. ஓகேங்களா? அப்போது -343 ஏன்னா ஆட் நம்பர் வர்றதுனால அங்கே என்னவாக இருக்கும்? எப்போயுமே பவர் ஆடாக வந்ததுன்னா மைனஸ் வேல்யூ தான் வரும். -3 -7 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு -343 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 3 7 சார் 21 இன்ட்டு 10 210 பை 10. புரியுதுங்களா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் சப்ட்ராக்ட் from the greater number to smaller number and put a greater number sign as well also subtract to whatever the remainder value equal to 133 by 10. So alpha square by beta plus beta square by alpha equal to minus 133 by 10 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் சப்ட்ராக்ட் from the greater number to smaller number put it 10. அப்போ -133 by 10. அதுதான் இங்கே கண்டுபிடிச்சா ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாஸ் அழகாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுமாரி சம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அழகாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நல்லா அழகாக நீட்டாக போட்டு வச்சுருக்கோம். கான்சன்ட்ரேஷன் பண்ணி போட்டு பாருங்கள், ஃபுல் மார்க் ஸ்கேப் பண்ணிடலாம். ஓகேங்களா?